அன்பு வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1976 வெளிவந்த சத்தியம் அப்படிங்கிற தமிழ் படத்துடைய கதையை தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தை இயக்கியவர் எஸ்.ஏ. கண்ணன். வியட்நாம் வீடு சுந்தரத்துடைய கதை, திரைக்கதை, வசனத்தை எடுத்திருக்காரு. அது ஒரு கிராமம், விவசாய கிராமம் தான். அந்த கிராமத்தில் தர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவே நியாயமானவர், ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் உதவி செய்கிறவர். அவருமே ஒரு விவசாயி. அவருக்கு மனைவி இருக்காங்க, சிவகாமி. அவங்களுக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகுது, குழந்தை இல்லை. அவருக்கு அந்த தர்மனுக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, குமரன். குமரன் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை தான் தன்னுடைய சொந்த மகனை போல் அன்பு செலுத்தி வளர்க்குறாரு தர்மன். தர்மனுடைய மனைவி சிவகாமிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, வாணி. அந்த பொண்ணு வாணி சின்ன வயசுலேருந்து இவங்க வீட்டிலையே சுற்றி சுற்றி வருவா. அவளுக்கு குமரன்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே குமரனுக்கும் வாணிக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு பெரியவங்க அடிக்கடி பேசுகிறது வழக்கம். குமரன் இப்போ கல்லூரியை முடிச்சுட்டு கிராமத்துக்கு வரான். கிராமத்துக்கு வந்த குமரனை அவனுடைய அண்ணன் தர்மன் விவசாயத்தை பார்க்க சொல்கிறாரு. சில வருடங்களாக அந்த கிராமத்தில் மழையே இல்லை. அதனால் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பட்டினியாலும் பஞ்சத்தாலும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பெரும்பாலும் ஏழைகளாக இருந்ததுனால அந்த ஊரில் பெரும் நிலத்துக்கு சொந்தக்காரனான பெரும் பணக்காரனான சொக்கநாதன் அப்படிங்கிறவங்கிட்ட தங்களுடைய நிலத்தை அடமானம் வச்சு அந்த ஏழை விவசாயிகள் எல்லாம் கடன் வாங்கி விவசாயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அறுவடை செய்கிற நேரம் வருது. சொக்கநாதனுக்கு இந்த ஏழை விவசாயிகள் என்றைக்குமே கடனை திருப்பி கட்டிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தானே நிலத்தையெல்லாம் ஆட்டைய போடலாம். அதனால் சொக்கநாதன் என்ன பண்ணுறான், அறுவடை முடிகிற சமயத்தில் எங்கள் விவசாயிகள் கடனை எல்லாம் திருப்பி செலுத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக விவசாயிகளுடைய குடிசைகளுக்கும் அவர்களுடைய நெல் குடோனுக்கும் நெருப்பு வச்சிடுறாரு. அந்த சொக்கநாதன் ஆளை வச்சு இந்த வேலையை செஞ்சிடுறாரு ஒரு திருவிழா நேரத்தில். இதையெல்லாம் தொடர்ந்து தர்மன் தட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நியாயம் கிடைக்கல. விரைவில் வாணிக்கும் குமரனுக்கும் திருமணத்தை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு பெரியவங்கெல்லாம் முடிவு செஞ்சிடுறாங்க. வாணியும் குமரனுமே ரொம்ப சந்தோஷமாக திருமண நாளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் சொக்கநாதனுடைய அக்கா பொண்ணு கௌரி கல்லூரியை படித்து முடிச்சுட்டு பட்டணத்திலிருந்து கிராமத்துக்கு வரா. கிராமத்துக்கு வந்த கௌரி தான் சொக்கநாதன் இப்போ நிர்வகித்து வந்துக்கிட்டு இருக்க அந்த மொத்த நிலத்துக்குமான சொந்தக்கார பெண். அதாவது சொக்கநாதனுடைய அக்காவும் மாமாவும் தான் இந்த பெரும் சொத்துக்கு அதிபதிகள். அவங்க இறந்து போயிட்டதுனால அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சொக்கநாதன் இந்த கௌரி மைனராக இருந்த காரணத்தினால நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ கௌரி மேஜர் ஆகிட்டா. அவள் இந்த மொத்த சொத்துக்களும் நிர்வகிக்கிற வயசு வந்துருச்சு. நல்லாவே படிச்சும் முடிச்சிருந்தா. அதனால் இப்போ கௌரி என்ன பண்ணுறா, தாய்மாமன் கிட்ட மாமா, நானுமே இந்த எல்லா சொத்துக்களையும் நிர்வாகம் செய்யணும்னு பார்க்குறேன், எல்லா விஷயங்களையும் நானுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிர்வாகத்தில் தலையிட ஆரம்பிக்கிறா. இது சொக்கநாதனுக்கு துளியுமே பிடிக்கல. இந்த தருணத்தில் சொக்கநாதன் கிட்ட நியாயம் கிடைக்காததுனால தர்மன் என்ன பண்ணுறாரு, சொக்கநாதனுடைய அக்கா பொண்ணான கௌரியை பார்த்து நியாயம் கேட்குறாரு. இந்த ஏழை விவசாயிகளுடைய நிலங்களின் அந்த பத்திரங்களை எல்லாம் திருப்பி கொடுத்துடும்படி கேட்டுக்கிறாரு. தர்மன் எல்லா விஷயத்தையும் கௌரிக்கு எடுத்து சொன்ன உடனே கௌரிக்கு புரிஞ்சிடுது. இந்த பெண் கௌரி என்ன பண்ணுறா, தர்மன் கிட்ட வாக்கு கொடுக்குறா. விரைவில் அந்த விவசாயிகளுடைய நிலப்பத்திரங்களை எல்லாத்தையுமே திருப்பி கொடுத்துடுறதாகவும் கடன் மற்றும் வட்டியை ரத்து செஞ்சிடுறதாகவும் கௌரி தர்மனுக்கு வாக்கு கொடுக்குறா. அதன்படியே கடனையும் வட்டியையும் ரத்து செஞ்சிட்றா கௌரி. விவசாயிகள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. முதல்ல தர்மனுக்கு அவங்கெல்லாம் நன்றி சொல்கிறாங்க, பிறகு கௌரிக்கும் நன்றி சொல்கிறாங்க. தர்மனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. உடனே கௌரி கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு. நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா, உனக்கு கருணை இருக்குது, உனக்கு எந்த உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, தயங்காமல் கேளு, நான் கட்டாயம் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். இப்போ நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், நீ கேட்குற உதவியை நான் கட்டாயம் செஞ்சு கொடுப்பேன், நீ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு தர்மன் கௌரிக்கு வாக்கு கொடுத்துடுறாரு. ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை வாங்கிறது சம்பந்தமாக படித்த குமரனை கௌரியுடைய மாளிகைக்கு அடிக்கடி தர்மன் அனுப்பி வைக்கிறாரு.
அதனால் என்ன ஆகுது, இந்த கௌரி குமரனை பார்த்து காதல் வயப்பட்டு குமரன் கிட்ட தன்னுடைய காதலை பல முறை தெரிவிக்கிறா. ஆனால் குமரனுக்கு தான் வாணியை தானே திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அதனால் குமரன் கௌரியுடைய காதலை புரிஞ்சுக்காத மாதிரியே இருந்துக்கிறான். கௌரிக்கு அது மிகுந்த வருத்தத்தை கொடுக்குது. நாளுக்கு நாள் அவளுடைய காதல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு தருணத்தில் இந்த பெண் கௌரி என்ன பண்ணுறா, மணமகளை போல ஃபுல்லும் அழகாக புடவை அணிஞ்சு நகைகளை எல்லாம் போட்டுக்கிட்டு தர்மனுடைய வீட்டுக்கு அந்த நிலப்பத்திரங்களை எல்லாத்தையுமே விவசாயிகளுக்கு திருப்பி கொடுத்துட்றா. விவசாயிகளும் தர்மனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, கௌரிக்கு நன்றி சொல்கிறாங்க. அந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு கௌரி என்ன பண்ணுறா, தர்மன் கிட்ட உங்களுடைய தம்பி குமரனை நான் திருமணம் செஞ்சுக்கணும், அவரை நான் விரும்புகிறேன், அவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, சத்தியம் பண்ணீங்க, அந்த வாக்குப்படி நான் இன்றைக்கி கேட்குறேன், உங்கள் குமரனை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும். ஏன்னா என்னுடைய தாய் மாமன் என்னுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு ரொம்பவே சதி திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருடைய சதி திட்டத்தை முறியடிக்கணும்னா எனக்கு படித்த தைரியமான ஒரு ஆண் கணவனாக வரணும், அது குமரனால் தான் முடியும் அப்படின்னு கௌரி கேட்டுக்கிறா. இப்போ திருமண ஏற்பாடுகளுமே வாணிக்கும் குமரனுக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில். இந்த தருணத்தில் கௌரி இந்த மாதிரி ஒரு சத்தியத்தை தன்கிட்ட கேட்குறது தர்மனுக்கு தர்ம சங்கடமான நிலைமையாயிடுது. அவர் எவ்வளவோ கௌரி கிட்ட குமரனை தவிர வேற எதையாவது கேளுமா, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண் கௌரி குமரனை தான் திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு ஒரே பிடியாக கேட்குறா. இப்போ குமரனுக்கு அதிகமாக கோபம் வந்துடுது. அண்ணன் தர்மன் கிட்ட தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒரு காலத்துலேயும் கௌரியை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், மேஜரான என்னை நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது, என் விருப்பப்படி நான் வாணியை தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு தொடர்ந்து குமரன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் தர்மன் கிட்ட. தர்மனுக்கு கோபம் குமரனை நல்லா அடிச்சிடுறாரு. வாணியுமே குமரனை விட்டு கொடுக்க முடியாது, குமரனை தான் நான் திருமணம் செஞ்சுப்பேன், சின்ன வயசுலேருந்து நான் குமரத்தானே விரும்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய அக்கா புருஷன் தர்மன் கிட்ட சண்டை போடுறா. எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறா, தர்மன் கேட்கல. இப்போ குமரனுக்கும் கௌரிக்கும் கோலாகலமாக திருமணம் நடக்குது. குமரனை பொறுத்தவரை அது ஒரு கட்டாய திருமணம். அதே நேரத்தில் குறித்த அந்த நாளிலேயே வாணி என்ன பண்ணுறா, கோவிலுக்கு போய் கடவுளை திருமணம் செஞ்சுக்கிறா. அவளே தாலி கட்டிக்கிறா. கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்காக அந்த கோவில்லையே வாணி இருக்க ஆரம்பிக்கிறா. வாணியை போய் தர்மனும் அவளுடைய அக்கா சிவகாமியும் பலமுறை வீட்டுக்கு வரும்படி அழைச்சி பார்க்குறாங்க. வாணி கோவிலை விட்டு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு கோவில்லையே குடி புகுந்துன்றா. அங்கேயே தஞ்சம் புகுந்துட்டா வாணி. இங்கே பெரிய மாளிகையில் ஆடம்பரமான வசதியான வாழ்க்கை கிடைச்சிருந்தாலுமே குமரனுக்கு நிம்மதி இல்லை. கௌரியை பார்க்கும்போது அவனுக்கு கோபமும் ஆத்திரமும் அதிகமாகுது. தொடர்ந்து கௌரியை ஏளனமாக பேசி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். உன்னுடைய பணத்தாலையும் சொத்தாலையும் தான் நீ என்ன கணவனாக அடைஞ்சிருக்கியே தவிர என்னுடைய அன்பையும் பாசத்தையும் உன்னால் ஒரு காலத்திலும் அடைய முடியாது அப்படின்னு கௌரி கிட்ட ரொம்பவே குமரன் கடுமையாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். கௌரியை திட்ட ஆரம்பிக்கிறான். என்னையும் வாணியையும் நீ பிரிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது தான் கௌரிக்கு குமரனுடைய முறை பெண் வாணியை பற்றி விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. கௌரி ரொம்பவே வருத்தப்படுறா. குமரன் கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறா. ஆனால் குமரன் கௌரியுடைய மன்னிப்பை ஏற்றுக்கல. ரொம்பவே கடுமையாகவும் மூர்க்கமாகவும் நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அண்ணன் கிட்ட அந்த விவசாயிகளுடைய நில பத்திரங்களை எல்லாம் திருப்பி கேட்குறான். இப்போ நான் கௌரியுடைய கணவனாக இருக்கிறதுனால மொத்த சொத்துக்களும் எனக்கு தான் சொந்தம், இந்த சொத்துக்களுக்காகவும் நிலத்துக்காகவும் தானே என்னை விற்றீங்க, விவசாயிகள் கிட்ட கொடுக்கப்பட்ட நில பத்திரங்கள் எனக்கு திரும்ப வேணும், அவங்க கடனையும் திருப்ப செலுத்தணும் அப்படின்னு ரொம்பவே மூர்க்கமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான் குமரன். குமரனுடைய இந்த நிலைப்பாடு ரொம்பவே தர்மனுக்கு வருத்தத்தை கொடுக்குது. அவர் மனமுடைஞ்சு போயிடுறாரு. மூர்க்கமாக குமரன் காரை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் சிக்கி படுத்த படுக்கையாக கோமாவுக்கு போயிடுறான் குமரன். குமரன் உயிர் பிழைக்கணும் அப்படின்னு எல்லாருமே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் கோவிலையே தஞ்சம் அடைஞ்சிருந்த வாணி குமரன் உயிர் பிழைச்சி கண் விழிச்சாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறா. பச்சை தண்ணியுமே குடிக்காமல் சில நாட்களாக தொடர்ந்து வாணி உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறா. கடவுளையே வேண்டிக்கிட்டு இருக்கா. குமரன் கோமாவிலிருந்து விடுபட்டு கண் விழிக்கிறான். அதே நேரத்தில் வாணி இறந்து போயிடுறா. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.